20-25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது நம்ம எதையுமே மாத்த முடியாது. சார், புத்தகம் ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார். சார், அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னடா கேள்வி இது அப்படின்னு இருக்கும். சார், நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னு யாராவது கேட்பாங்களா சார்? நீங்கள் கூப்பிடுங்க, கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன், கூப்பிட்டா தூரத்தில் இருக்க மாட்டேன். நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன், நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க, உங்கள் வீட்டுக்காரர் துக்கத்தில் இருப்பார். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று. ஒரு 100 கோடி ரூபா பணத்தை வச்சு இன்னொரு சைடு நீ நாளையிலிருந்து புத்தகம் படிக்காதப்பா அப்படின்னு என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அந்த 100 கோடி ரூபாய் என் கால் தூசிக்கு சமம். தூக்கி போட்டு புத்தகம் படிக்க போயிருக்கேன் சார். நான் இப்போ ஒரு ஃபில்டர் இல்லாமல் என்னால் பேச முடியும், நான் எல்லாருமே என் மனசில் தோன்றதை பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். இது வரைக்கும் வந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ல ஆங்கர்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்களா, அது சிவகார்த்திகேயன் தான் பெஸ்ட்.